வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களின் மனைவிகளுக்கு கார் ஓட்ட கற்றுத்தருவதாக கூறி பணம் பறித்து வந்த ஆக்டிங் டிரைவர் ஒருவர் காரைக்குடியில் ஒரு பெண்ணை காருக்குள் வைத்தே கொலை செய்து கைதாகியுள்ளார். பெண்களிடம் பழகி பணம் பறித்து வந்தவர் பணத்தை திருப்பி கேட்டதால் கொலை வரை சென்றதன் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருதுபாண்டிய நகரைச் சேர்ந்தவர் பாண்டிக்குமார். வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி மகேஸ்வரி. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கணவர் வெளிநாட்டில் இருந்து அனுப்பும் பணத்தில் மகேஸ்வரி இடங்களை வாங்கி வந்துள்ளார். நேற்று காலை தனது காரில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆவுட பொய்கை அருகே உள்ள சாய்பாபா காலனி பகுதியில் மனை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். ஆனால் அவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அவரை தந்தை போனில் அழைத்துள்ளார். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து மகேஸ்வரியின் தந்தை மற்றும் உறவினர்கள் தேடி சென்றுள்ளனர். அப்போது தைலமர காட்டுப்பகுதியில் கார் தனியாக நின்றுள்ளது. கார் அருகே சென்று பார்த்தபோது காருக்குள் கொலை செய்யப்பட்ட நிலையில் மகேஸ்வரி உடல் கிடந்துள்ளது. மகள் கொல்லப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தந்தை கதறி அழுதுள்ளார். தகவல் அறிந்து சென்ற குன்றக்குடி போலீசார் மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சம்பவ இடத்தில் தேவக்கோட்டை பொறுப்பு டிஎஸ்பி கௌதம் விசாரணை மேற்கொண்டார். சிவகங்கையில் இருந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். மோப்பனாய் முகுளி சிறிது தூரம் ஓடியது. ஆனால் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. டிஎஸ்பி கௌதம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. ரியல் எஸ்டேட் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் தகராறு உட்பட பல்வேறு காரணங்களால் கொலை நடந்ததா என விசாரணை செய்தனர். இதில் காரைக்குடி லட்சுமி நகரைச் சேர்ந்த ஆக்டிங் டிரைவரான சசி என்ற சசிகுமார் அடிக்கடி மகேஸ்வரிக்கு கார் ஓட்டி வந்தது தெரிய வந்தது. மேலும் நேற்று சசிகுமார் உடன் தான் இடம் பார்க்க செல்வதாக மகேஸ்வரி அவரது தந்தையிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரை பிடித்து விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார். கார் ஓட்டுநரான சசிகுமார் திருமணமாகாதவர். நிரந்தரமாக வேலைக்கு செல்லாமல் ஆக்டிங் டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார். காரைக்குடி பகுதியில் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் அவர்கள் வீடுகளில் கண்டிப்பாக கார் இருக்கும். அந்த காருக்கு அவ்வப்போது ஆக்டிங் டிரைவர் அழைத்து வெளியில் செல்வது அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் வீடுகளில் உள்ள பெண்களுக்கு ஆக்டிங் டிரைவராக சசிகுமார் செயல்பட்டு வந்துள்ளார். மேலும் அந்த பெண்களுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தும் வந்துள்ளார். அந்த வகையில் பெண்களிடம் நன்கு பழகி அவர்களிடம் அவ்வப்போது செலவுக்கு பணம் பறித்து வந்துள்ளார். அந்த வகையில் மகேஸ்வரி பயன்படுத்தி வந்த கியா சொனட் காரை ஓட்டுவதற்காக ஆக்டிங் டிரைவராக சசிகுமார் சென்றுள்ளார். அப்போது மகேஸ்வரிக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துள்ளார். அந்த பழக்கத்தில் மகேஸ்வரியிடம் அடிக்கடி பணத்தை கடனாக பெற்றுள்ளார். ஒரு கட்டத்தில் மகேஸ்வரி தனியாக கார் ஓட்ட கற்றுக்கொண்ட நிலையில் சசிகுமாருக்கு பணம் கொடுப்பதை நிறுத்தியுள்ளார். மேலும் தான் ஏற்கனவே கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை தர சசிகுமார் மறுத்ததாக தெரிகிறது. இதனால் தனது கணவரிடம் கூறிவிடுவேன் என மகேஸ்வரி கூறியுள்ளார். அப்போது ஆவுடை பொய்கை பகுதியில் நண்பரின் இடம் ஒன்று விற்பனைக்கு வருவதாகவும் அதை வாங்கிவிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் என சசிகுமார் கூறியுள்ளார். அவசர தேவைக்காக அவர் விற்பதாகவும் அதனால் குறைந்த விலைக்கு பேசி வாங்கி தருவதாக சசிகுமார் கூறியுள்ளார். கணவர் வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்து அனுப்பும் பணத்தை பல்வேறு இடங்களில் முதலீடு செய்து வந்த மகேஸ்வரி அந்த இடத்தை வாங்க முடிவு செய்துள்ளார். இதனால் நேற்று காலை இடம் பார்க்க ஆவுடை பொய்கை பகுதிக்கு வருமாறு சசிகுமார் அழைத்துள்ளார். அதன் பேரில் அங்கு சென்றவரை ஆள் நடமாட்டம் இல்லாத தைலமர காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று காருக்குள் வைத்து கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார்.
பின்னர் மகேஸ்வரி அணிந்திருந்த 13 சவரன் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றதாக சசிகுமார் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மகேஸ்வரியிடம் இருந்து திருடிச் சென்ற 13 சவரன் நகைகளை சசிகுமாரின் வீட்டில் இருந்து கைப்பற்றினர். கொலைக்கு வேறு ஏதும் காரணம் உள்ளதா, சசிகுமாருக்கு வேறு யாரும் உதவினார்களா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை நடந்த 7 மணி நேரத்தில் கொலையாளியை விரைந்து கைது செய்த டிஎஸ்பி கௌதம் தலைமையிலான தனிப்படை போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.